friends, today I am going to tell about 89th Divya Desam Tirthangal. Perumal Appan அப்பன் தன்களப்பன் நின்ற கோலம் கிருக்கே திருமூலம் தாயார் அண்ணனாகி அரங்கநாயகி அமிர்தநாயகி ஜாம்பவதி என்னும் நால்வர் நாச்சியார்கள். விமானம் வேதசந்திர விமானம். தீர்த்தம் பாப விநாச தீர்த்தம். சல்லினி பண்ணிய மகாராஜா ஸ்ரீ புலிக்கு பிரதிக்ஷம். மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார்கள் பூதத்தாழ்வார்கள் 5 பாசரங்கள் பாடியுள்ளார்கள். சிவகாசிகர்கள் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்தது பக்கத்தில் இருக்கும் திவ்ய தேசம் 89வது திவ்ய தேசம் திருத்தன்கள். திரு மகாலட்சுமி தாயார் தங்கியிருந்து தவம் புரிந்து பெருமாளை அடைந்த ஊர் திருத்தன்கள். காஞ்சிபுரம் திருக்கன்கா பக்கத்தில் தஷர் விளக்கொளி எம்பெருமான் தன்கா என்று நாம் பார்த்தோம். இது தன்கா இல்லை, தன் திருத்தன்கால் என்று திருநாமம். இது தன்களும் இல்லை, தங்கமலை தாளங்கமலை ஆளிலை தங்கி இருக்கிறது. தங்கலம் அந்த மலைக்கு தங்காமல் திருத்தன்கள். திரு என்றால் மகாலட்சுமி நின்று பார்த்து பேரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெருமாளுடன் பிரார்த்தனை செய்கிறார். திரு தங்க ஸ்ரீதேவி பூதேவி ஜாம்பவதி தேவியின் ஆட்சியாருடன் பெருமாள் எழுந்தளிக்கிறார். பெருமாள் கண்ணன் பிள்ளை பிருத்திவ விமான குபரனுக்கு அனிருத் என்ற பேரனுக்கு அனிருத்துக்கும் கண்ணன் பிள்ளை பிருத்திஜ விமாரனுக்கு அனிருத்து பேரன் அனிருத்துக்கும் பானகாசுர பெண்ணுக்கு உஷைக்கும் கல்யாணம் நடந்த ஊர் இந்த ஊர் தான். அவர்கள் பேரனுக்காக திருமணம் செய்து இருக்கையில் ஆகையால் யாருக்கு திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்றால் இந்த திருத்தன்கால் சென்று தரிசனம் செய்தால் திருமணம் நடக்கும். கண்ணன் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஜாம்பவதி நாச்சியாரோடு செங்கமல நாச்சியாரோடு 5 பேர் சேர்ந்து இருக்கும் பெருமாள். பூதத்தாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பல்லாண்டி பாடி எம்பெருமான் பாப விமோசன தீர்த்த அக்னியால் பள்ளி கொண்ட பெருமாள். இங்கு கிரகங்கள் புதன் மகன் புருவச்சன் தவம் செய்து பெருமாளை தரிசனம் செய்கிறார். மறுபடியும் வர்ண கலாலத்தில் இருக்கிறார். ஸ்ரீபில்லத்தூர் பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாள் சயனத்தில் இருக்கிறார், வர்ணத்தில் இருக்கிறார். திருத்தல் ஐயனப்பன் பெருமாள் வர்ணத்தில் இருக்கிறார். பக்கத்தில் ஒரு ஸ்ரீ தேவி ஜாம்பவதி யார் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்மா ஜாம்பவுடைய பெண். ஜாம்பவனுக்கு இந்த பெண்ணுக்கும் பெருமாளுக்கு என்ன சம்மன் என்று ஒருத்தன் என்ன நடந்தது என்று பாருங்கள். சின்ன வயதில் ஒரு பழக்கம் இருந்தால் வயது ஆனாலும் அந்த பழக்கம் ஊர்ணம். அது கண்ணன் திருடினான் அல்லவா. சத்திய சீரத்துக்கும் சந்தானம் என்று இருந்தது. அது தோளா என்று தங்கம் கொடுக்கும். அதை பார்த்து விட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அதை பார்த்து விட்டு தருகிறேன் என்று கண்ணன் கேட்டான். நீ திருடன், அதை கொண்டு போய் விடுவாய், எனக்கு தரமாட்டான் என்று சொல்லிவிட்டான். அல்ப புத்தி, நீ இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கிறது, நீ எனக்கு தர வேண்டாம் என்று கேட்டது. அது ஆனதற்கு அப்புறம் திருடா என்று சொல்லிவிட்டால் ஜத்தீரிஜி தம்பி இருந்தான். கண்ணன் இருந்த இடம் சமந்தமணி களத்தில் போட்டுக்கொண்டு குதிரையை எடுத்துக்கொண்டு போய் காற்றுக்குள் போன்று அங்கு ஒரு சிங்கம் மிருகம் அடித்து விட்டது. அடித்து அவன் உயிர் போய்விட்டது. சம்பந்தமணியும் காணோம். ஊர் எல்லாம் கதை எப்படி இப்படி பண்ணிவிட்டான். கண்ணன் வேணும் என்று கேட்டால் அவன் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அதனால் தான் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அப்படி என்ன எல்லா இடத்திலும் அவப்பெயர் ஆகிவிட்டது. கண்ணன் நான் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்று இது வதந்தி, என்னை ஒன்னும் குற்றம் சொல்லாதீர்கள் என்று சுத்தி நாம் இப்ப வரும் எதை பற்றியும் பேசுகிறார்கள். உலகம் முழுக்க பேசும்போது திரும்ப நேர போய் நம்மிடம் இருக்கும் நமக்கே இது தெரியவில்லை. இது வசனிக்கே இருக்கும் பெருமாள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். கண்ணன் ஒரே ஆச்சரியம், எதுவுமே செய்யவில்லை என்று சரி என்று கண்ணனை குதிரை எடுத்துக்கொண்டு இருந்த இடத்தை பார்த்து விட்டார். ஒரு வழியை தடத்தை தேடிக்கொண்டு போனார். அங்கு குகைக்குள் அவர் தானே ஒரு
இழுப்பை போல மாட்டிக்கொண்டிருந்தது, கிளுகிழுப்பை போல மாட்டிக்கொண்டிருக்கும் பொம்மை போல் இருந்தது. அதற்கு கீழே ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. இது எங்கேன்னு மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்க போனால் ஒரு எடுத்து இடத்தில் இருக்கும் கரடி சண்டை போட்டு வந்தது. 2 பேரும் ஒருவருக்கு சண்டை போட்டு என்னென்று தெரியல, கண்ணும் சண்டை போடவில்லை, அடிக்க முடியவில்லை, கரடிக்கும் அடிக்க முடியவில்லை. அதனால் பார்க்கும் பார்க்கவே யாருக்கும் எதிரே சண்டை இங்கு சொல்லியிருந்தால் அப்போதுதான் அங்கு அவருக்கு புரிந்தது, அவர்தான் ஜாம்பவான். ஒரு ராமனுடைய அடுத்த அவதாரம் தான் கண்ணன் போல் இருக்கிறது, அதனால்தான் அடிக்க முடியவில்லை. உடனே சடசடம் என்று நமஸ்காரம் செய்து அபஸ்காரம் பண்ணிவிட்டேன் கண்ணா, அதான் என்னுடைய பெண் ஜாம்பவதியை திருமணம் செய்து கொள் என்று சமுந்தமணியை தேடி வந்தவருக்கு ஜாம்பவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். அனைத்தையும் கொண்டு போய் சமணியை தேடி வந்தவருக்கு ஜாம்பவதி என்ற பெண் பித்தாள். அழைத்து கொண்டு போய் சத்தியஜிடம் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் உன் மணியை, நான் எடுத்துக்கொண்டு போகவில்லை, யார கொண்டு வந்து இருந்தார்கள், நான் எடுத்துக்கொண்டு வந்தேன், நான் தப்பு செய்தேன் என்று நினைத்து கொண்டு அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த ஜாம்பவதியோடு திருத்தன்கால் பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். இங்கும் ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் அவனுடைய பிள்ளைதான் அனிருத்தன். இவனுக்கு பானசூரன் பெண் உசதிக்கும் காதல். அவர்கள் இருவரும் அந்த புறத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக அவனை வந்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டால் பானுகாசூரன். கண்ணனுக்கு கோபம் வந்தது. கர்வாவில் எழுந்து கொண்டு போய் பிரத்யட்சமாக போக வரும் சண்டை போட்டு அவரை அழித்து பேரனோடு திருமணம் செய்த ஊர் திருன்ற பேரனுக்கு திருக்கல்யாணம் ஒன்னும் பிரார்த்தனம் செய்த ஊர் இந்த ஊர் திருத்தன்கள். அங்கு நான் அப்பன் எழுந்தருளி ஆளிலையில் தங்குமலை ஆதிசேஷனுக்கும் ஆளிலைக்கும் போட்டி, வேறு யார் மேல் பெருமாள் படுத்துக் கொள்வார்கள் என்று ஆதிசேஷன் மேல்தான் படுப்பார் என்று ஆளிலை மேல் படுப்பாரா ஆதிசேஷன் என்று பதில் வந்தது. ஆளுக்கு ஒரே கோபம் வந்தான். எப்போதும் ஆதிசேஷன் சமமா இருப்பது, இந்த ஊரும் வந்து தவம் செய்து பெருமாள் நான் வரப்போகிறேன், உன் பேரில் நிற்கிறேன் என்று சொல்லி ஆளிலையும் ஆதிசேஷன் சமமாக பெருமை தந்தது. ஆழ்வார் சாதிக்கிறார். திருத்தாங்கூர் அப்பன் பெருமாள் எம்மென்ற நாராயண பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலம் திருத்தங்கால் அப்பன் நீலாதேவி ஜாம்பவதி ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடன் இரக்கத்தோடு சேவை சாய்க்கிறார். கொங்கு செங்கமல தாயார் அன்னநாயகி அனந்தநாயகி அமிர்தநாயகி என்ற திருநாமங்கள். பாப விமோசன தீர்த்தம், பரிசங்கு தீர்த்தம், சரசு சந்திர விமானம், சல்பாண்டியனுக்கும் மகாராஜனுக்கும் லட்சுமணிக்கும் பிரஜிக்ஷம். நாம் சென்று திருத்தங்கள் பெருமாளை தரிசனம் செய்து மகாலட்சுமி அருள் பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.